எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தொப்பையை குறைக்கக்கூடிய 5 எளிய வழிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு இன்டர்நெட்டில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் பலன் அளிக்குமா அப்படின்னா, முக்கால்வாசி தகவல் வந்து பலன் அளிக்காது. அந்த மாதிரி பலன் அளிக்கக்கூடிய 5 தகவல்கள் என்ன, பலன் அளிக்காத 5 தகவல்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். தொப்பை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். உடம்புல வந்துட்டு நமக்கு தொடையில், கையில், காலில், கழுத்து பகுதியில் இந்த இடத்துலலாம் வந்து கொழுப்பு படியும். இதுவும் நம்ம அடி வயிற்றில் படிஞ்சிருக்கிற கொழுப்பும் ஒன்று தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அது வேறு, இது வேறு. தொப்பையில் 2 வகையான கொழுப்பு இருக்கும். ஒன்று வந்து சப்குட்டேனியஸ் பெரிபிரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது சப்குட்டேனியஸ் பெரிபிரல் ஃபேட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தொப்பையில் தோலுக்கு அடியில் நேரடியாக கொழுப்பு படிஞ்சிருக்கும். இது வந்து சப்குட்டேனியஸ் பெரிபிரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இது உடலில் மற்ற இடத்துல இருக்கிற கொழுப்புக்கும் இதுவும் ஒன்று தான். ரெண்டாவது விசரல் ஃபேட்டு. இது தொப்பைக்கு அடியில் மசிலுக்கு உள்ளார, சதைகளுக்கு உள்ளார, உறுப்புகளுக்கு உள்ளார கொழுப்பு படிஞ்சிருக்கும். இந்த கொழுப்பு தான் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. தொப்பை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த விசரல் ஃபேட்டு தான் அதிகமாக இருக்கும். இதனால் சர்க்கரை நோய், இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, அப்புறம் ஃபேட்டி லிவரு, அதிகப்படியான மாரடைப்பு, இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதனால் மற்ற கொழுப்பு மாதிரி இந்த தொப்பை கொழுப்பை வந்து நாம் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கவனம் எடுத்து இதை நம்ம குறைக்க பார்க்கணும். இப்போது இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யாத 5 தகவல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்னா, ஏபி எக்ஸசைஸ், சிட்டப்ஸு, பெல்ட்டு, அப்புறம் இந்த பம்பு, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்பாட் எக்ஸசைஸ்னுவாங்க, இல்லை ஸ்போக்கஸ்டு எக்ஸசைஸ்னுவாங்க. இந்த குறிப்பிட்ட வயிறு பகுதிக்கு மட்டும் நாம் பண்ணக்கூடிய இந்த எக்ஸசைஸ்னால் கண்டிப்பாக தொப்பை குறையாது. ஓவரால் எக்ஸசைஸ் நாம் பண்ணணும். பாடி ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடியில் இருக்கிற எல்லா கொழுப்பும் கரையும் போது தான் தொப்பையில் இருக்கிற கொழுப்பும் குறையும். அதனால் இந்த ஸ்பாட் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, வயிற்றுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வயிற்றில் இருக்கிற சதைங்க வந்து பலமடையுமே தவிர கொழுப்பு குறையாது. அடுத்தது நாம் பார்க்க போகிற விஷயம் மேஜிக் ட்ரிங்க்ஸு, அப்புறம் மேஜிக் பில்ஸு, டேப்லெட்டுங்க, அப்புறம் ஃபேட் லூசிங் ட்ரிங்க்ஸு, ஃபேட் மெல்ட்டிங் ட்ரிங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக தொப்பை குறையாது. ஏன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் அக்யுமுலேஷன் வந்துட்டு ஃபேட்டாக மாறி நம்ம அடி வயிற்றில் வந்துட்டு டேம் மாதிரி படிஞ்சிருக்கும், தேங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா பில்ஸோ இல்லை டேப்லெட்டோ ட்ரிங்க்ஸோ சாப்பிடும்போது அது எக்ஸ்ட்ரா போய் இன்னும் ஸ்டோர் ஆகுமே தவிர அது வந்து அந்த கொழுப்பை கரையாது. ஏன்னா கொழுப்பு வந்து அழுக்கு கிடையாது. இந்த பில்ஸு மாத்திரைலாம் போடுறதுனால அது கரைஞ்சி அது மட்டும் தனியாக வர்றதுக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட்டை வந்துட்டு நம்ம எனர்ஜி செலவு பண்ணுறது மூலிமா தான் குறைக்க முடியும். அடுத்ததான் நான் பார்க்க போகிறது வந்து ஈட் கொடுக்குறது. அடி வயிற்றுக்கு வந்து ஈட் கொடுக்குறது எப்படின்னா, பேண்ட் எதனா போடுறது, பெல்ட் போடுறது, இல்லைனா அந்த ஜெல்லி மாதிரி பொருளை வந்துட்டு அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு தேய்க்கிறது, ஈட் கொடுக்குறது. இதனால் வந்து என்ன ஆகுனா, அந்த தொப்பையிலேருந்து நீர் மாதிரி வடியும். அது வந்து என்னென்னா டீஹைட்ரேஷன் ஆகி வாட்டர் வந்து வெளியே வரும். நீங்கள் திருப்பியும் தண்ணி குடிக்கும்போது திருப்பியும் பயிர் வந்து பழைய மாதிரி ஆகிடும். அதனால் அதுவும் பயனளிக்காது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது வந்து அவாய்டு ஃபேட் ஃபுட்ஸு. கொழுப்பு சத்துள்ள உணவு வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஜ்ஜி நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா பஜ்ஜியில் கொழுப்பு சத்தும் இருக்குது, அது கூடயே மாவு சத்தும் இருக்குது. ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா பிரியாணியில் வந்துட்டு சிக்கன் பீஸு, அப்புறம் வெஜிடபிள் பீஸுங்க இதெல்லாம் இருக்கிறதுனால அதில் வந்துட்டு மாவு சத்தும் புரதமும் கூடயே சேர்ந்து வருது. அதனால் இந்த மாதிரியான ஆயில் ஃபுட்டோ இல்லை இந்த மாதிரி கொழுப்பு சத்துள்ள உணவோ தவிர்க்கிறதுனால அடி வயிற்றில் இருக்கிற தொப்பை குறையும் அப்படின்னா கண்டிப்பாக குறையாது. அடுத்ததான் நான் பார்க்க போகிறது வந்து மேஜிக்கல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, க்ரீன் டீ, அப்புறம் வந்துட்டு கொள்ளு சூப்பு, அப்புறம் அஸ்க்கு, அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஜூஸு, இது மட்டும் இல்லை இஞ்சி, எலுமிச்சை, தேன், இந்த மாதிரியான பொருள், அப்புறம் வினிகர் கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக தொப்பை குறையும்னா குறையாது. குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக பிரியாணி, அப்புறம் புரோட்டா, அப்புறம் அந்த மாதிரி நல்லா ஃபுல் கட்டுறோம். நல்லா ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக குறையாது. இதுவரையும் நாம் பார்த்தது வந்து இன்டர்நெட்டில் வேலை செய்யாத, அதாவது தொப்பையை குறைக்காத 5 வழிகளை வந்து பார்த்தோம். இப்போ நாம் தொப்பையை குறைக்கக்கூடிய எளிமையான 5 வழிகள் என்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். தொப்பையை குறைக்கக்கூடிய எளிமையான 5 வழிகளில் முதல்ல நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவாய்டு கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சுகர்ஸ். ஏன் அப்படின்னா, இன்சுலினை ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவை நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவில் இருக்கிற குளுக்கோஸ் மற்றும்
கொழுப்பு வந்துட்டு அடிப்போ திசுவாக மாறி அது வந்து தொப்பையாகவும் உடலில் இருக்கிற மற்ற பாகங்களில் வந்து கொழுப்பாக படியுது. அதனால் இன்சுலின் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து நம்ம கட்டாயம் தவிர்க்கணும். அப்புறம் மாவு சத்து உள்ள உணவு, அதிக மாவு சத்து உள்ள உணவு வந்து கட்டாயம் தவிர்க்கணும். அப்புறம் சர்க்கரை, இந்த சர்க்கரை வந்துட்டு சர்க்கரையில் வந்து ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அது தேனாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, பனங்கற்கண்டாக இருந்தாலும் சரி, எந்த விதமான இனிப்பாக இருந்தாலும் அதில் ஃப்ரக்டோஸ் வந்து 40லேருந்து 50% அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரக்டோஸை வந்துட்டு லிவர் தான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுது. அதனால் இந்த ஃப்ரக்டோஸ் வந்து நேரடியாக விசரல் ஃபேட்டாக நம்ம தொப்பை அடி வயிற்றில் படியும். அதனால் கட்டாயம் வந்து அதிக மாவு சத்து உள்ள உணவும் தவிர்க்கணும். இனிப்பு வகைகள், சர்க்கரை பொருளை வந்துட்டு கட்டாயம் அவாய்ட் பண்ணி ஆகணும். அடுத்து பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புரத சத்து. அதிகப்படியான புரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கணும். புரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த ஃபேட் வந்து எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி ஃபேட் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். அதிக புரதம் எடுத்துக்கும் போது அதிகமாக ஃபேட் லாஸ் ஆகும். இப்போ ஒரு சாதாரண 80 கிலோ இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 80 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். கொஞ்சம் கடினமாக வேலை செய்கிறவங்க வந்து ஒரு 120 கிராம் டெய்லியும் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப கடினமான எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒரு 160 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது வயிற்று பகுதியில் படிஞ்சிருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அதாவது அந்த ஃபேட் வந்து எரிசக்தியாக மாறி கரைய ஆரம்பிக்கும். பாடியில் இருக்கிற மொத்த ஃபேட்டுமே வந்துட்டு நல்ல லாஸ் ஆகும். அடுத்து பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா விரத முறை, அதாவது இன்டர்மிட்டல் ஃபாஸ்டிங். 16லேருந்து 18 மணி நேரம் விரதம் இருக்கிறது. வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா பாடியில் இருக்கிற மொத்த ஃபேட்டும் வந்து குறையும். அது இல்லாத அடி வயிற்றில் படிஞ்சிருக்கிற தொப்பையும் வந்து நல்லாவே குறையும். அடுத்து நான் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ். எந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ரன்னிங் போகிறது, வாக்கிங் போகிறது, அப்புறம் ஜாக்கிங் போகிறது, அப்புறம் ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங்கு, இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ், ஓவரால் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தொப்பை வந்துட்டு சீக்கிரமாக குறையும். அப்புறம் அடுத்து கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார் சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதிகமான காய்கறிகள் எடுத்துக்கணும். வாரத்துக்கு 2 டைம் இல்லை 3 டைம் வந்து கீரை வகைகள், காய் வகைகள், இந்த மாதிரியான உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா பழங்களில் வந்து சர்க்கரை சத்து, ஃப்ரக்டோஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் காயாக இருக்கும்போதே சாப்பிட்ணும். அந்த மாதிரி நிறைய காய்கறிகள், பீன்ஸு, இந்த மாதிரியான உணவுகள், நார் சத்து உள்ள உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக உணவில் எடுத்துக்கும் போது இந்த ஃபேட் லாஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். தொப்பை வந்து சீக்கிரமாக கரையும். தொப்பையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையான 5 வழிகளை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 5 வழிகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்நெட்டில் இருக்கிற வீடியோஸில் எது பயன்படாத 5 வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அப்புறம் நாம் சொன்ன இந்த பயன்படக்கூடிய 5 எளிய வழிகளை வந்து கட்டாயம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தொப்பை குறையும். இது போன்ற வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி.